சபை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிஜத்துல இங்க நடந்துகிட்டு இருக்கு. சீடர்கள் உணர்ந்தாங்க. அதுக்கு சான்று எத்தனையோ விஷயங்களை சீடர்கள் நம்பினவங்க இந்த உயர்வா பயணப்பட்டுக்கிட்டு வராங்க. இயல்புல நடந்த விழாக்களை நம்ம கூட எடுத்துக்கிடலாம். வேல்பயிர் விழா பிரபஞ்சம் பூரா அதிர்ச்சி. இங்க அதிர்ன அதிர்வு விஞ்ஞானிகளாலே எங்க பிரபஞ்சத்தை அடி ஆழத்துல இருந்து ஒரு அதிர்வு வருது. அது ஏதோ மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்கு, ஏன்னா அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியை வச்சு அதோட என்ன நிலை, அது கெட்ட அதிர்வா அது நல்ல அதிர்வா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓரளவுக்கு விஞ்ஞானிகளால் கணிக்க முடியும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அந்த அதிர்வு அவங்க நல்ல அதிர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது சிவமகா வாழை சித்த பேராற்றல். அந்த எல்லாரும் பார்த்துருக்காங்க. அந்த பிரபஞ்சத்துக்குள்ள அது என்னது தேக்கி வைக்கப்பட்ட புண்ணியங்கள் பகிரப்படுது. இங்க அது உயர் சூட்சமம். அது அகத்திய பெருமானுக்கு தெரியும், முருகன் பெருமானுக்கு, எல்லாருக்கும் அவங்க இறைக்கணங்களுக்கெல்லாம் தெரியும். அது இங்கிருந்து பகிரப்பட்டிருக்கு. அன்றைய பொழுதுல அந்த வேல் நட்டின நேரத்துல இங்க இருந்து அது நிகழ்ந்திருக்கு. அது ஆனா எந்த இடம்னு அவங்களுக்கு தெரியல. அடியாதால பாதாளத்துல இருந்து ஒரு நல்ல ஆற்றல் வெளிவந்திருக்கு. அது மனுஷன் கிட்ட ஏதோ பிரபஞ்சத்துல ஏதோ பேச நினைக்கி நல்ல அதிர்வு அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரும் மாற்றம் நிகழும்னு அவங்களுக்கு அந்த விஞ்ஞானத்துக்கு தெரிஞ்ச அளவுல விஞ்ஞானத்தை ஏதோ ஒரு ஓரத்துல இருந்து பார்த்துருக்காங்க. ஆனா அது இங்க சிவசபையில நடந்தது எடுத்துக்காட்டு. பிரபஞ்சம் பூரா பிரபஞ்ச சபைன்னு இப்போ உணர்வையில் எல்லாரும் பிரபஞ்சம் பூரா அடியால பாதாளத்துல யாரு சிவமங்கலம் வாழை சித்தருக்காகவும் இருக்குது. இன்னைக்கு இந்த நூல் தான் அந்த சீடர் பார்த்த காட்சியை வளர்க்கணும் அப்படி. அது மாதிரி அதுக்கு அடுத்து சத்யநாராயண பூஜையில வந்திருந்த கூட்டங்கள் கம்மி தான். இருந்தாலும் அவங்கெல்லாம் அப்படியே ஆளுமைக்கு உட்பட்டாங்க. இறை ஆளுமைக்கு சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் அது அப்போலே சொல்லப்பட்ட விஷயங்கள், அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாருடைய தேவத்துக்குள்ளையும் அவங்கள விரட்டிட்டு கணங்கள்லாம் உட்கார்ந்து அழுகுது. இறை கணங்கள் தேவ கணங்கள் எல்லாமே உட்கார்ந்து, ஏன்னா நமக்கு சற்று இகலோகத்துல இருக்கிறவங்க அந்த உயர் சூட்சமத்தை நம்மளால உணர முடியாது. அது என்னது, அதோட மகத்துவம் நமக்கு தெரியாது. யாரோ ஒரு சித்தர் நினைச்சுதான் ஏதோ அங்கே சபா வச்சிருக்காங்க, என்னமோ ஒரு சித்தர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ நூல் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நிலையில கூட சீடர்கள் கூட அதை கொஞ்சம் அந்த அந்த வேற்று மாற்று நிலைகள்னா அது என்ன சொல்றது, சபையில இருக்கவங்களே அப்படின்னா வெளியே இருக்கவங்க எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இருந்த நிலையில மாறி மாறி உணர்த்தப்பட்டு அதை வெளியே அந்த ஆற்றலை அனுப்பையில இறை ஜனங்கள் எல்லாம் நமக்குள்ள உட்கார்ந்துருச்சு. அதனால அதிர்வாயிருக்கு. எல்லாரும் அழுது நின்னாங்க, கண்ணெல்லாம் வீங்கி நின்னாங்க, பார்த்தோம்னாங்க. அதே மாதிரி வந்தவங்க சபை அறிமுகம் இல்லாதவங்களும் அப்படி ஆட்கொள்ளப்பட்டாங்க. அது போக வெளி தேசங்கள்ல உள்ளவங்க, வெளி எல்லைகள்ல உள்ளவங்க மிகுந்த ஆற்றலோட பூஜையை கண்டு கழிச்சாங்க. அதுக்கு சான்று எத்தனையோ சான்று சிவசபையில இருக்கு. அவங்க அனுப்பின பதிவுகள் சிவசபைக்கு சேர்ந்திருக்கு. அதெல்லாம் விஷயம் இல்லை. பதிவுகளை பார்த்தும் அங்கங்க இருக்கக்கூடிய சத்தியம் செஞ்சு வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இங்கே மகான் இருக்காரு, இங்கே யோகி இருக்காரு, இங்கே சபை இருக்கு, ரமணரையே வெளிநாட்டுக்காரங்க தான் அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா போட்டு சூட்டும் போட்டவன் சொன்னதான் நம்மால் நம்புதான். நம்ம சித்தர்கள் தாடியை வச்சுக்கிட்டு, மீசையை வச்சுக்கிட்டு, கம்பை வச்சுக்கிட்டு, தண்டத்தை வச்சுக்கிட்டு அலைதான் தண்டமா அலைதாங்க. அவங்கதான் சுப்ரீம் பவர் எல்லாமே இங்கதான் இருக்குங்காங்க. அவர் சீரடி சாய்பாபா பேரரசுமா சொல்லலாம், மகான்கள் பேர. அவர்லாம் இங்க சொன்னாங்கன்னா அது தேவடு லோகம் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த எல்லைய குறிப்பா தமிழகத்தை. அது மாதிரி எல்லா சிவபெருமான் என்ன சொல்றதும், தென்னாட்டுடைய சிவனை போற்றின்னு என்ன சொல்றதும், அது தெய்வீகமான எல்லை, தெய்வீகமான நிகழ்வுகள் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை எவங்களுமே சொல்லல, எந்த நாட்டுக்காரங்களும் சொல்ல. அந்த டாமு இந்த டாமு 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சொன்னா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனா எது நடந்தா தெரியல. பூலோகத்துல இருந்து வானையல்ல இருந்து வேதிக் மேக்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட்ல இருந்து எல்லா விஷயங்களையும் கலை விகலை அப்படிங்கிற நேரத்துக்கும் கடந்த நேரத்துக்குள்ள எல்லாம் சொல்லி ஜாதக நிலையில என்ன சூட்சமத்துக்குள்ள போகணும், எத்தனை ஜென்மங்களை எடுக்கப்பட்ட ஜாதகங்களை எல்லாம் பார்த்து கணிச்சு
முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன முக்காலம் அறியும் ஞானத்தை பெற்றவங்க நம்ம ஞானிகள். அவங்க அவங்க பெற்றதோட அதை எல்லாரும் பகிரணும்னு எத்தனையோ விஷயங்கள்ல மறைமுகமா கிடையாது, அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிடட்டும்ட்டு சொல்லி வச்ச விஷயங்கள், எழுதி வச்ச விஷயங்கள், வாழ்ந்து காட்டின விஷயங்கள், அவங்களால இருந்து மாறி சொன்ன விஷயங்கள், அத எல்லா லோகங்களையும் கட்டுப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி போயிருக்காங்க. ஆனா நம்மாலு ஆமா அங்க சொன்னாங்க, வில்லியம் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், அப்படி சொன்னான், அவங்கெல்லாம் வந்து ஒரு நுனி, ஒரு இலையோட நுனிய, ஒரு மரத்தோட வரலாறு கூட தெரியாம நுனையில இருக்கக்கூடிய அந்த இலையோட முனைய பார்த்தவங்க, முனைய புள்ளி நாக்குல வச்சவங்க. நம்ம சமையல் பண்ணி சாப்பிடுவோம், தலைமையில எல்லாம் போட்டுக்கிடுவோம், அந்த மரத்தடியிலே வாழுதோம். ஆனா நம்ம ஏனோ அந்த மரத்தோட காத்தையும் அதோடைய மருத்துவ குணத்தையும் அதோட கனியோட சுவையையும் ஏனோ வந்து நம்ம புறந்தள்ளிக்கிட்டு இருக்கோம். அதனால அறியாமையா இருந்து அவன் சொன்னான், இவன் சொன்னான், எல்லா விஷயம் வெய்கி, அது இது, லொட்டு லொட்டு எல்லாம் எங்க இருந்து போனது? இங்க இருந்து புதையல். புதையல் எங்க இருக்கு? புதையல் வந்து பாரதத்துல இருக்கு. பாரத தேசம் தான் எல்லாத்துக்கும், எல்லா இடங்களும் இருக்குன்னாலும் இந்திய பாரதத்துக்குள்ள நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற இப்ப சொல்லக்கூடிய அற்புதமான இந்த எல்லையில எண்ணிலடங்கா வளங்கள் சித்தர்கள் சொல்லி ஜீவ சமாதிகள் எண்ணிலடங்கா இடங்கள்ல இருக்கு. அவ்வளவு ஜீவ சமாதிகளையும் ஆற்றலை பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு இருக்கு. அதனால இந்த எல்லை வந்து அற்புதமான எல்லையா இருக்கு. அதனாலதான் யுக மாற்றமும் இங்க இருந்து தொடங்குது. ஏன் பூமியில வேற எல்லை கிடையாதா? வேற இடங்கள் கிடையாதா? வேற தடங்கள் கிடையாதா? புண்ணிய நிலைகள் வடநாடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குங்க, அங்க நேபாளம் இருக்குங்க, அங்க இறைவனோட நாடு இருக்குங்க. ஏன் தமிழகத்துல, அது ஏன் தாமிரபரணி கரையோரம் இருக்கக்கூடிய நிகழ்வுல நடந்ததுன்னா அதற்கெல்லாம் உயர் சூட்சமா இருக்கு, இங்கெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால. அதனாலதான் இறை நிகழ்வுகள் இங்க கிடைக்கு. இறை சித்தனுக்கு இவ்வளவு ஆற்றல், இறை சபைக்கு இவ்வளவு ஆற்றல். எங்கேயாச்சும் கூட்டு பேசுங்கள அகத்திய பெருமான கூப்பி இப்படி உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு இடம் தான் யாராச்சும் பறைசாற்று நிலைகள் மூலமா பறைசாட்டுவோம் அப்படின்னு சித்தர்கள் சொல்ல போய் தான் நம்ம தைரியமா சொல்றோம். சிவபெருமானே சொல்லிட்டாரு, சிவம் பேசக்கூடிய இடம் இப்படி எங்கேயாச்சும் இருந்தாங்கன்னா சிவமே கைலாயத்தை பார்த்து போயிடும் அப்படிங்கிற நிலையில சொல்லியிருக்காங்க. அதனால அங்க நடந்த நிகழ்வுகள் உன்னதமான நிகழ்வு, அது இறை நிகழ்வுகள். இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. ஒவ்வொரு நிகழ்வும் மகுடம் வச்சு சபைக்கு மகுடம் சூடாத நிலையில கூட சூட்சம மகுடம், பிரபஞ்ச மகுடத்தை வந்து அது என்ன மெட்டல்லாம் சொல்ல முடியாது. அது இறைத்தன்மையான கிரீடம் வந்து அதுக்குள்ள வந்து பிரபஞ்சமே அடங்கி இருக்கு. அந்த கிரீடம் வேண்டான்னு சொன்னத இடத்துல வைக்கப்படுது. அது வேணும்னு சொன்ன இடத்துல இந்த கிரீடம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அற்புதமான அதே நிலை தாங்கி நிற்கின்ற சீடர்களுக்கும் சூட்சம கிரீடம் சிவசபையில இருந்து அவங்களுக்கு சூடப்படுது. அந்த நிலை கிரீடங்கள் தாங்கிய சீடர்கள் எதிர்காலங்கள்ல வரப்பாறாங்க. இப்படி ஆதி கைலாய சிவசூட்சம் அருள்கிற அற்புத புதையில நாடி வந்து அதோட விருந்தை நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை சுவையை நீங்க ருசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க நடந்த நிகழ்வுகளை யாரும் பார்க்க வராட்டாலும் வரும் காலங்கள்ல ஃபுல்லா அது பிரபஞ்சத்துல அப்படியே இருக்கும். பிரபஞ்ச சபையில் அதோட அனுக்கிரகங்கள் இருக்கும். நீங்க எல்லாம் உயர் சரணாகதிக்கு போகல உங்களுக்குள்ள அந்த ஆற்றல்கள் வந்துடும். கண்ணால தான் பார்க்கணும், காலால கேட்கணும், தொட்டுதான் உணரணும் கிடையாது. இங்க சூட்சமத்துல இங்க இறை ஆசான்ல இருந்து இறை நூல் வழியாகத்தான் ஞான உபதேசங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சரணாகதி ஆகையிலே உங்களுக்குள்ள அற்புதமா ஞான சூட்சமா நூலே உள்ள புகுந்துருந்தாங்க. அதுல இல்லாத உபதேசமா வாய் வழியா வந்துற போது, சட்டங்கங்கள் வழியா வந்துற போது நீங்க நம்புங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் ஒரு நொடி பொழுதுல ஒரு நேர பொழுதுல கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சீடர்கள் இங்க எடுத்துக்காட்டா இருக்காங்க. எளிமையான இடமும் நினைச்சாம ஏதோ ஒரு சம்பிரதாய அகத்தை பெருமான் சொன்ன மாதிரி சம்பிரதாய நிகழ்வுன்னு நினைச்சாம உயர்வான விஷயம் சிவசபையில இருக்கு அப்படின்னு வரையில உயர்வான விஷயத்தை நீங்க எல்லாரும் பெற்று நிற்பீங்க. குருவை மிஞ்சின சீடர்கள் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க எளியவதான், எளிமையான இல்லதான், எளிமையான சபைதான். ஆனா நீங்க பிற்காலங்கள்ல உயர்ந்து நிக்கலாம் உங்களை தாழ்த்தும் போது அப்படின்னு சொல்லி
அற்புதமான நிகழ்வுக்கு வந்து எல்லாம் அகத்திய பெருமானை கேட்டுக்கிட்டு இருக்கே. இடையில அந்த அம்மா ஏதோ சொன்னதுனால நம்ம அந்த நேரங்களில் நம்மளும் இவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்படி சொல்லிட்டு அடுத்து அகத்திய பெருமான்கிட்ட யாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள் எது இருக்கா, யாருக்கான கேட்கலாம். ஆன்மீக சம்மந்தப்பட்ட இல்லைன்னா அவங்கவுங்க தனிப்பட்டதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க.